தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ப்ரோக்ராம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு போதனை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன போதித்தார், அவருடைய வாழ்க்கை முறை என்ன, அவருடைய போதனைகள் என்ன, அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த மாபெரும் அதிசயங்கள், அவர் மனுக்குலத்திற்கு உண்டு பண்ணின மீட்பு, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதனால் உண்டாக்கப்பட்ட மீட்பு. அது மட்டுமல்ல, இந்த காரியங்களினால் இன்று நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கப்படுகிற தாக்கம், இன்றும் இயேசுவின் போதனை, இயேசுவின் வழிமுறை நமக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். நீங்கள் இயேசுவை அறியாதவர்கள் என்றால் இந்த போதனைகள் மூலமாக ஆண்டவராக இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசுவை குறித்த ஒரு சரியான அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இயேசுவை அறிந்தவர்கள் என்றால் ஆண்டவராக இயேசுவில் உங்களுடைய விசுவாசம் பலப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிவிலும் நீங்கள் வளருவீர்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசுவை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு ஆயத்தம் பண்ணப்படுவீர்கள். ஆண்டவராக இயேசுவை மற்றவர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவதற்கு, அவரை குறித்து மற்றவர்களுடன் தைரியமாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பேசுவதற்கு நீங்கள் ஆயத்தம் செய்யப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். முதலாவது நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் யூ ஜீசஸ். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவை உம்மை துதிக்கிறோம். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, சர்வ வல்லவர் நீர், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நீர், உன்னதர், உயர்ந்தவர், எல்லாரை காட்டிலும் பெரியவர். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த மகிமையான வெளிப்பாடுகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இங்கே என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அறிவீர். அவங்களுக்கு எந்த இடத்துல உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும். பிதாவே, நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர். பிதாவை, எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஜீவனாக இருக்கிறார். ஜீவன் என்பது ஆண்டவராகிய இயேசுவுக்குள் இருக்கிறது. அவர் மூலமாகத்தான் மனுக்குலத்திற்கு ஜீவன். ஹல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை குறித்து நாம் தியானிக்க ஆரம்பிக்க போகிறோம். கடந்த ஒரு 3 வாரங்களாக ஆண்டவராகிய இயேசு சந்தித்த சோதனைகள், அந்த சோதனைகளை எப்படி இயேசு மேற்கொண்டார், பிசாசை எப்படி மேற்கொண்டார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றையிலிருந்து இயேசுடைய ஊழியத்தை குறித்து நாம் தியானிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஹல்லேலூயா. மத்தேயுவில் நம்ம பார்த்தோம்னா அந்த சோதனைகள்லாம் முடிஞ்ச உடனே அது டைரக்டாக பாருங்கள், யோவான் ஸ்நானகனுடைய கைது, அவருடைய சிறையடைப்பு, அதுக்கப்புறம் இயேசுடைய ஊழியம் எப்படி வேகமாக பரவச்சு அப்படின்னு டைரக்டாக அதுக்குள்ளே போயிடுறார். நீங்கள் மத்தேயோட சுவிசேஷத்தில் பார்த்தோம்னா. ஆனால் அதுக்கு முன்னாடி பல காரியங்கள் நடந்துச்சு. அந்த காரியங்கள்லாம் மற்ற சுவிசேஷங்களில் நமக்கு போதிக்கப்படுகிறது. நீங்கள் இந்த பேக்ரவுண்ட்லாம் படிக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த இந்த போதனையை ஒரு க்ரானலாஜிக்கல் ஆர்டரில் பார்க்க போகிறோம். ரைட், எது எப்போ நடந்துச்சுன்னு ஆரம்பத்திலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஆர்டர், அந்த கால அட்டவணையின் பிரகாரம். ரைட், எது முதல்ல நடந்துச்சோ அதை பார்க்க போகிறோம். ரைட், அப்படி ஒரு ஆர்டர்லேயே நம்ம இயேசுடைய வாழ்க்கையும் போதனையும் ஊழியத்தையும் நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்படி படித்தோம்னா ஒரு சில காரியங்கள் நமக்கு இன்னும் நல்லா விளங்கும்.
ரைட். ஏன்னா பாருங்கள், இப்போ மத்தேயு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சுவிசேஷத்தில் அவர் வந்து இந்த கிரானலாஜிக்கல் ஆர்டருக்கு அவர் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டார். முன்னாடி பின்னாடி நடந்தது முன்னாடி போட்டிருப்பார், முன்னாடி நடந்தது பின்னாடி போட்டிருப்பார். இப்படி பல காரியங்கள் அவர் செய்கிறார். அவருக்கு வந்து இயேசுவை வந்து மெஸ்ஸியாவாக, வாக்கு பண்ணப்பட்ட மெஸ்ஸியாவாக வெளிப்படுத்தணும். இயேசு எப்படி பழைய ஏற்பாட்டை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை வெளிப்படுத்தணுன்றதில் தான் மத்தேயுடைய அந்த சுவிசேஷம் ரொம்ப கவனமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த 4 காஸ்பலையுமே சேர்த்து வச்சு ரைட் ஒரு ஆர்டர்லி ஃபேஷனில் நம்ம வந்து இயேசுடைய வாழ்க்கை, ஊழியம், அவருடைய மீட்பின் கிரியைகளை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அதனால் நம்ம இன்றைக்கி வந்து யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். இங்கே நம்ம பார்க்குறோம், யோவான் வந்து இயேசுடைய ஞானஸ்நானத்திற்கு அப்புறம் யோவான் என்ன செய்தார், யோவான்ட்டு இருந்த சீஷர்கள் எப்படி இயேசுடைய சீஷர்களாக மாறினாங்க, இயேசுடைய அந்த ஊழியத்தின் ஆரம்ப கட்டங்கள் என்னன்றது இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. அதனால் இதை நம்ம கவனிக்க போகிறோம். அல்லேலூயா. 29ஆம் வசனத்தில் வந்து பார்ப்போம். இங்கே யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்கிறார். நம்ம இதை ஏற்கனவே தியானிச்சிருந்தாலும் இங்கே வாசிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு கண்டினியூட்டியும் கான்டெக்ஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. 29ஆம் வசனம். மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 2 காரியங்களை பிரதானமாக செஞ்சாருன்னு நம்ம பார்த்தோம். ஒன்று, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு அவர் வந்து வழியை ஆயத்தம் பண்ணினார், மக்களை ஆயத்தம் பண்ணினார், மக்களுடைய மனதை தேவனுக்கு நேராக திருப்பினார். அது வந்து இயேசுடைய ஊழியத்திற்கு உதவி செய்ததுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது மட்டுமல்ல, அவர் வந்து இயேசுவை குறித்து சாட்சி சொன்னார். இயேசு தான் தேவகுமாரன், இயேசு தான் மெஸ்ஸியான்றதை குறித்து அவர் சாட்சி கொடுத்தார். இது 2ம் ரொம்ப முக்கியமான காரியங்கள். அல்லேலூயா. அப்போ இங்கே வந்து அவர் சாட்சி கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ரைட். இயேசு தான் மெஸ்ஸியா, உலகத்தின் பாவத்தை போக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்றது இங்கே சாட்சி கொடுக்குறார். அடுத்து, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர் தான். பாருங்கள், இயற்கையாக பார்த்தோம்னா யோவான் ஸ்நானகன் தான் மூத்தவர், 6 மாதம் மூத்தவர் இயேசப்பாவுக்கு. ஆனால் அவரே சொல்கிறார், இயேசு எனக்கு முன்னிருந்தார். என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா, இயேசு வந்து நித்திய தேவன். அவர் வந்து எனக்கு அப்புறம் பிறந்த ஒரு சின்ன பையன் கிடையாது. எனக்கு முன்பாகவே இருந்த நித்திய தேவன் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. 31ஆம் வசனம். நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றார். பார்த்திங்களா, இயேசுடைய இஸ்ரவேல் மக்களுக்கு இயேசு வெளிப்பட வேண்டும், இயேசுடைய ஊழியத்திற்கு வழியை ஆயத்த செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவர் வந்து பாவ மன்னிப்பை போதிக்கிறார், மனம் திரும்பினவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. ரைட். 32ஆம் வசனம். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். என்ன அர்த்தம்? இயேசு தான் மெஸ்ஸியா. மெஸ்ஸியான்ற வார்த்தைக்கும் கிறிஸ்துன்ற வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மெஸ்ஸியா என்பது எபிரேய வார்த்தை, கிறிஸ்து என்பது கிரேக்க வார்த்தை, அர்த்தம் ஒன்று தான். அல்லேலூயா. நம்ம வந்து இயேசு கிறிஸ்துன்னு வாசிக்கிறோம்ல, அதை நீங்கள் எபிரேய மொழியில் வாசிச்சிங்கன்னா மெஸ்ஸியாவாகிய இயேசு அப்படின்னு வந்திருக்கும். அல்லேலூயா. 33ஆம் வசனம். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜனத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு, நான் வந்து ஐ விட்னஸ் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இயேசு மீது இறங்கி தங்கினதை நான் கண்டேன் அப்படின்னு நான் வந்து ஒரு கண்ணால் கண்ட சாட்சி அப்படின்னு சொல்லி ஐ விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இங்கே. அழகே. அடுத்து பாருங்கள், இன்னொன்று சொல்கிறாரு. 34ஆம் வசனம். இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி இயேசு நித்திய தேவன், இயேசு தேவகுமாரன், இயேசு வாக்கு பண்ணப்பட்ட மெஸ்ஸியா, இயேசு மனுஷகுமாரனாக வந்தார் அப்படின்றத பார்த்தோம். இயேசுவை குறித்த 4 முக்கிய வெளிப்பாடுகளை நம்ம எடுத்த உடனே தியானித்தோம் இல்லையா? அது 4மே இங்கே வெவ்வேறு விதத்தில் இங்கே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் இவர் வந்து
அடுத்து பாருங்கள், யோவான் ஸ்நானகன் அதோட நிப்பாட்டலை. மக்களை ஆயத்தம் பண்ணது மட்டுமல்ல, இயேசுடைய முதற் சீஷர்கள் வந்து யோவானுடைய சாட்சியின் மூலமாகத்தான் இயேசு கூட வந்து இணைகிறாங்க. இங்கே நம்ம பார்க்குறோம் 35ஆம் வசனம், மறுநாளில் ரைட், இந்த சாட்சியெலாம் சொன்னதுக்கு அடுத்த நாள் யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது, கூட வேறு யாரும் கிடையாது. நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. சில இந்த முன்னாடி சொன்ன சாட்சியெலாம் மக்கள் மத்தியில் ஓப்பனாக சொல்கிறாரு, அது ஒன்று. ஆனால் இன்றைக்கி இந்த சிச்சுவேஷனில் 2 பேர் தான் இருக்கிறாங்க கூட. 2 பேருமே யோவானுடைய சீஷர்கள். ரைட், அவங்க நிற்கும்போது ஏசப்பா வர்றதை நடந்து போகிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்போ மறுபடியும் யோவான் சொல்கிறாரு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். ஹல்லேலூயா. அவன் அப்படி சொன்னதை 2 சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். யோவான் ஸ்நானகன் சொன்னதே, இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னதே இந்த 2 பேருடைய பெனிஃபிட்டுக்காகத்தான், வேறு யாரும் கூட இல்லை. இந்த 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க 2 பேர்ட்டையும் சொல்கிறாரு, இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாரு. சொன்னதை கேட்ட அந்த 2 சீஷரும் யோவான் ஸ்நானகனை விட்டுட்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இயேசுடைய முதல் சீஷர்கள் வந்து யோவானுடைய சீஷர்களில் இருந்து தான் எடுக்கப்பட்டாங்க. ரைட், ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இயேசுக்கு பின்னாடி போகிறாங்க 2 பேரும். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். ஏசப்பா பாருங்கள், நல்லா அந்த ஏசப்பாவோட கான்வர்சேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இருக்கும் அதில். ரைட், பொதுவாக அவர் பேசுகிறது, போதிக்கிறது, போதகராக பேசுகிறது வேறு. மற்ற நேரங்களில் சீஷர்கள் கூட இந்த பேசுகிறதுலாம் பாருங்கள், வந்து பாருங்கள் அப்படின்றாரு. ரைட், ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹாஸ்பிட்டபிளாக பேசுகிறாரு பாருங்கள். நம்ம சொல்லுவோமா இப்படி சும்மா வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு யார்கிட்டனாலும் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் இல்லையா? ரைட், அவருக்கு தெரியுது ஆவியானவருக்குள்ளே இவங்க வந்து சீஷர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட், வந்து பாரு, வா வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. 40ஆம் வசனம், யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில், இங்கே பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. இவங்க 2 பேரும் எப்படி இயேசுவை பின்தொடர ஆரம்பித்தாங்க? யோவான் சொன்னதை கேட்டு. ஹல்லேலூயா. அப்போ யோவான் வந்து தன்னுடைய வேலையை நல்லா செஞ்சார். ஒரு பக்கம் மக்கள் ஆயத்தம் பண்ணார், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தன்னுடைய சீஷர்களுக்கு கூட சொல்லி அனுப்பிச்சுக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் சொன்னதை கேட்டு ஏசப்பாவுக்கு பின்னாடி வந்த சீஷர்களில் 2 பேரில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன், ஆண்ட்ரூ. ரைட், அப்போது இயேசுடைய முதல் அப்போஸ்தலன் வந்து யார்? அந்திரேயா. ரைட், இவர் தான் முதல்ல இயேசுவை பின்தொடர ஆரம்பித்தார். பேதுருவுக்கு முன்னாடியே, பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு முன்னாடியே முதல்ல இயேசுவை பின்தொடர ஆரம்பித்தது அந்திரேயா, ஆண்ட்ரூ. ஹல்லேலூயா. அவன் ரைட், அந்திரேயா வந்து முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக மேசியான்னு சொல்கிறோம் பாருங்க. ரைட், மேசியான்ற வெளிப்பாடு உண்டாகுது. எங்கேருந்து வந்துச்சு இவருக்கு இந்த வெளிப்பாடு? யோவான் ஸ்நானகன் மூலமாக. ரைட், யோவான் ஸ்நானகன் மூலமாக கேட்குறாரு. அதுக்கப்புறம் இயேசு கூட தங்குறாரு, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு. அவருக்கு தெரியுது இதுதான் மெஸ்ஸியா அப்படின்னு. உடனே அண்ணன்ட்ட போய் சொல்கிறது பாருங்க, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் தான் மேசியாவா அப்படின்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லலை, மேசியாவை கண்டோம். ஹல்லேலூயா. மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம், அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தமாம். அடுத்து கவனிங்க, பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், ரைட், நீ கேப்பா என்னப்படுவாய் என்றார். இது வந்து நம்ம பார்க்குறோம் பைபிளில் கர்த்தருடைய வழிமுறையாக இருக்கிறது. ஆரம்ப காலத்திலேருந்து நீங்கள் பார்க்குறோம், ஆப்ராம் அப்படின்னு அழைக்கப்பட்டவனை கர்த்தர் ஆப்ரஹாம்னு பேரை மாற்றுறார். யாக்கோபு என்று அழைக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் இஸ்ரவேல் அப்படின்னு பேர் வைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து பாருங்கள், மக்களுடைய அழைப்பிற்கு தகுந்த விதத்தில் அவங்களுடைய பெயர்களை மாற்றுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சாராயை கூட சாராள் என்று பேரை கர்த்தர் மாற்றுறாரு இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த மாதிரி பேர் வைக்கும்போது கூட ஒரு அர்த்தத்தோட, ஒரு சிக்னிஃபிகன்ஸோட பேர் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் பைபிளில்.
இங்கேயும் அப்படி தான். சும்மா என்னத்துக்கோ இது வந்து ஏதோ ஒரு ஜோசியம் பார்க்குற மாதிரிலாம் கிடையாது. கர்த்தர் சீமோனை குறித்து வைத்திருந்த அழைப்பிற்கு தகுந்த விதமாக அவனுடைய பேரை மாற்றுறார். சீமோன்றது வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க அம்மா அப்பா வச்ச பேர். கர்த்தர் வந்து கேப்பா அப்படின்னு பேர் வைக்கிறார். கேஃபான்றது வந்து அந்த கிரேக்க மொழியில் நீங்கள் அந்த போய் பார்த்தீங்கன்னா த ஸ்டோன் அப்படின்னு த ராக் அப்படின்னு போட்டிருக்குது. ரைட், ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், பிற்காலத்தில் இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பேதுரு தான் முன்னாடி நின்று சபையை வழி நடத்துகிறார். ரைட், நல்ல தைரியமாக நின்று எதிர்ப்புகளெல்லாம் மீறி தைரியமாக பிரசங்கம் பண்ணி உயிருக்கு பயப்படாமல், ரைட், கர்த்தருடைய வார்த்தையை நல்லா பிரசங்கம் பண்ணி அநேக மக்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வர்றாரு இல்லையா. சபையும் நல்லா வழி நடத்துகிறார். அவர் வந்து ஒரு 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 ராக் மாதிரி, ரைட், ஒரு ஸ்திரத்தன்மை உள்ளவராக, ரைட், ஒரு போல்ட்னஸ் உள்ளவராக, நம்பிக்கைக்கு தகுந்தவராக ஹல்லேலூயா இருந்ததுனால, இப்படி செயல்படுறதுனால கர்த்தர் வந்து இதெல்லாம் முன்னமே அறிந்து அவருடைய அழைப்பு, இவருடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் அறிந்து கர்த்தர் வந்து அந்த ஒரு பேர் வைக்கிறார். ரைட், கேஃபா அப்படின்னு. ஹல்லேலூயா. சரி, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அடுத்து பாருங்கள், மறுநாளிலே அடுத்த நாள் இங்கே வந்து இந்த முதல் பகுதியில் வந்து இயேசு எப்படி இந்த தன்னுடைய ஊழியத்தில் முதல் சீஷர்களை எப்படி தெரிந்து கொண்டாருன்றதை வேதம் நமக்கு போதிக்குது. ரைட், அது வேகமாக நடக்கிறதையும் கொஞ்சம் பாருங்கள். டக்கு 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 நடக்குது. ரைட், பேக் டு பேக் நடக்குது. மறுநாளில் இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாக இருந்து பிலிப்புவை கண்டு, இங்கே பிலிப்புன்னு ஒரு சீஷரை பார்க்குறார். கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு இவங்க 4 பேருக்கும் இன்னும் அழைப்பு கொடுக்கல. எனக்கு பின்னாடி வா அப்படின்னு இன்னும் கர்த்தர் அழைப்பு கொடுக்கல. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா யார்ட்டையுமே இன்னும் கர்த்தர் அதை சொல்லலை. முதல்ல பிலிப்பிட்டு தான் சொல்கிறார், எனக்கு பின்னாடி வா அப்படின்னு. ரைட், பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபுக்கு வந்து கர்த்தர் பின்னாடி கொடுக்குறார் அழைப்பு கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம். ஹல்லேலூயா. முதல்ல இந்த அழைப்பை பெற்றது பிலிப்பு. இந்த பாயிண்ட்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. பிலிப் என்பவன் அந்திரேயா, பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். எல்லாரும் ஒரே ஊர். பிலிப்பு நத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். இவரும் பாருங்கள், பிலிப்பும் பாருங்கள் தெளிவாக சொல்கிறாரு. ரைட், நியாயப்பிரமாணத்தில் இயேசுவை கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிக்கிறார் பாருங்க. நியாயப்பிரமாணத்தில் பைபிள் அந்த 5 புஸ்தகங்கள், ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை, ரைட், தீர்க்கதரிசிகள் அங்கே ஆரம்பித்து மல்கிய வரைக்கும் எல்லாம் வந்து தீர்க்கதரிசிகள். ரைட், அப்போது பழைய ஏற்பாட்டின்படி, ரைட், பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிற மெசியாவை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்துரானமாகிய இயேசுவே என்றான். தெளிவாக சொல்கிறார் பாருங்க, தைரியமாக ஸ்பெசிஃபிக்காக கிளியராக இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்குறார். ஹல்லேலூயா. உடனே பாருங்கள், நத்தான்வேல், இது வந்து நத்தான்வேலோட ஒப்பீனியன் மட்டும் இல்லை. நீங்கள் பைபிளில் மற்றவங்களும் இப்படி தான் யோசித்தாங்க. என்ன யோசித்தாங்கன்னு பாருங்கள். நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். இப்போ ஒரு சில ஊருக்கு பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிருக்கோம் இல்லையா. ரைட், ஒரு பட்டணத்தில் எடுத்துக்கிட்டிங்க, ஒரு ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு சில லொக்காலிட்டிஸ், ஒரு சில ஏரியாவுக்கெல்லாம் பேர் கெட்டு போயிருக்கும். அந்த ஏரியா அப்படின்னு சொன்னோம்னா அங்கேயா அப்படின்னும். ஏன், அந்த இடத்துல நிறைய ஒரு சில சமயம் ஏதாவது ஒரு சில கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கலாம், இல்லை ஏதாவது கொஞ்சம் ரவுடிசம் ஜாஸ்தி இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை குறிப்பாக இருக்கலாம். அந்த ஏரியா லோக்காலிட்டி சரியாக இல்லை அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த மாதிரி இடங்கள் இருக்கும் இல்லையா. அப்போ அங்கேயா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இவங்க கேட்குறாங்க. நாசரேத்து மட்டும் இல்லை, கலிலேயாக்கே மொத்தமாக கெட்ட பேர் இருந்துச்சு இஸ்ரவேலில். ரைட், நீங்கள் சுவிசேஷங்களை படித்து பார்த்தீங்கன்னா கலிலேயான்னு சொன்னாலே அங்கேருந்து ஒன்றும் நல்லதெல்லாம் வராது. கலிலேயாவிலேருந்து எந்த தீர்க்கதரிசியும் வரமாட்டாங்கன்னு எல்லாரும் ஆல்ரெடி என்ன, அது வந்து பொய்யும் கிடையாது, ஹிஸ்டாரிக்கலாக அது உண்மையும் கூட. கலிலேயாவிலேருந்து எந்த தீர்க்கதரிசியும் வந்தது கிடையாது. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். இங்கே இயேசு தான் முதல்ல கலிலேயாவிலேருந்து வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இவங்க யாருமே பொதுவாக பார்த்திங்கன்னா, இங்கே நத்தானியில் விட்டுருங்க, மற்ற யாருமே டைம் எடுத்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துருக்கலாம்.
இப்போ பாருங்கள், இயேசு தான் மெஸ்ஸியான்றதுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குது, எல்லாருமே பார்க்குறாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமான மகிமையான காரியங்களை கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அது ஏதோ 1-2 கிடையாது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதத்துக்கும் இன்னொரு அற்புதத்துக்கும் கொஞ்சம் கேப் இருக்கும். இயேசு பெரிய பெரிய அற்புதங்களை கேப்பே இல்லாமல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறார். 3.5 வருஷம். ஒரு இடத்துல யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் இயேசுவை பார்க்க வர்றாங்க. வந்த இடத்துல 1 மணி நேரத்தில் அநேக குருடர்களுக்கு பார்வை கொடுக்குறாரு. மரித்தோர் உயிரோடு எழும்புறாங்க, நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க. சைமல்டேனியஸாக வித்தின் த டைம் ஆஃப் 1 hour, 1 மணி நேரத்துக்குள்ளே அத்தனை அற்புதங்கள் ஒரே இடத்துல நடக்குது. இந்த மாதிரி யாருமே செஞ்சது கிடையாது. அப்போ இயேசு மெஸ்ஸியான்றதுக்கு நிறைய அடையாளங்கள் இருந்துச்சு. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த ஞானம், அவர் மூலமாக வெளிப்பட்ட அந்த கிருபை, மகிமை, இதெல்லாம் இவர் தான் இயேசு அப்படின்னு சொல்லுது. அப்போ இவங்க சரி, இந்த ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கொஞ்சம் இடரெல்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துருக்கலாம் இல்லையா? இவர் பின்னாடியே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் சுற்றுறாங்க. அந்த நேரத்தை இவர் உண்மையிலே கலிலேயாவில் இருந்து தான் வந்தாரா, இல்லை இவர் வேறு ஊரில் இருந்து வந்தாரான்னு கொஞ்சம் போய் விசாரித்து பார்த்துருக்கலாம். உள்ளூரில் போய் விசாரிச்சுருந்தா தெரிஞ்சிருக்குமா இல்லையா? ரைட். இயேசு கலிலேயா ஊரில் வளர்ந்துருந்தாலும் அவர் பிறந்த இடம் என்ன? பெத்லஹேம். தாவீதின் ஊராகிய அந்த பெத்லஹேமில் தான் இயேசு பிறந்தார். இது தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைக்கு ஒத்துப்போகுது இல்லையா? தீர்க்கதரிசிகள் சொன்ன பிரகாரமே பெத்லஹேமில் தான் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. வளர்ந்தது மட்டும்தான் கலிலேயா நாசரேத்தூரில். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து விசாரிச்சுருந்தாங்கன்னா. ஆனால் ஒரு சிலருக்கு பாருங்கள், சரி அவரை பிடிக்கல, சரி பிடிக்காததுனால ஏதோ ஒரு பாயிண்ட் கிடச்சா சரி அதை பிடிச்சிட்டு அதையே திரும்ப திரும்ப சொல்லுவோம். ரைட். வந்திருக்க முடியாதுன்னு சும்மா சொல்லுவோம். அவங்க ஒரு சிலர் அந்த ஆங்கிளில் போயிடுது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம், இன்ட்ரெஸ்ட் இல்லை. சும்மா மேற்போக்க பேசுவாங்க. ஆனால் ஆழமாக போய் பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு வைராக்கியம் இல்லை இல்லையா? இங்கே ஆனால் நத்தானியேலை நம்ம கொஞ்சம் பாராட்டணும். ஏன் பாராட்டணும் அப்படின்னா, இவரை பாருங்களேன், நத்தானியேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். பிலிப்பும் பாருங்கள் உடலை பாருப்பா, பாரு, பார்த்துட்டு அப்புறம் முடிவெடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கூட போகிறாரு பாருங்க. இயேசு நத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இயேசு சும்மா ஆளை பார்த்துட்டு முகஸ்துதி பாடுறவர் கிடையாது. ரைட். இயேசு ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னார்னா உண்மையை மட்டும்தான் ஏசப்பா பேசுவார். இயேசுடைய வாயிலேருந்து ஒரு பொய் வந்தது கிடையாது. ரைட். ஒரு பொய், ஒரு தவறான வார்த்தை வெளியில் வந்தது கிடையாது. அப்போ இயேசு நம்ம பின்னத்தோடு வரணும் அப்படின்றதுக்காக சும்மா அவனை என்னத்தையே பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லலை. இயேசு அவனை குறித்து கரெக்டாக சொல்கிறாரு. ரைட். ஹல்லேலூயா. அதற்கு நத்தான்வேல் அவனுக்கு ஒரு டவுட்டு, இவர் ஒரு வேளை சும்மா நம்ம அவர் பின்னாடி வரணும்னு சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நத்தான்வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் சோதிச்சு பார்க்குறாரு. அவர் உமக்கு என்னை பற்றி என்ன தெரியும், உத்தம இஸ்ரவேலன்லாம் சொல்கிறீரு அப்படின்னு கேட்குறான். ஏசு அவனை நோக்கி அதுக்கு ஏசப்ப ஆதாரம் கொடுக்குறாரு பாருங்க. பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். இந்த ஏசப்பா இங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சூப்பர் நேச்சுரல் ரெவலேஷன் ஒன்று கொடுக்குறாரு இங்கே பாருங்கள். இது இயற்கையாக இயேசுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ரைட். ஏன்னா ஏசப்பா இதை கண்ணால் பார்க்கல. ஆனால் நடந்த காரியத்தை அப்படியே சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டின் மூலமாக. ரைட். இது த வேர்ட் ஆஃப் நாலேஜ் அப்படின்ற ஆவியானவரின் வரம். ரைட். தமிழில் அறிவை உணர்த்தும் வசனம் அப்படின்னு இந்த வரத்துக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. ரைட். ஹல்லேலூயா. அப்போது இந்த ஆவியானவரின் வரத்தின் மூலமாகத்தான் பிலிப்பு எங்கே இருந்தான், என்ன பண்ணிகிட்டு இருந்தான், நத்தான்வேல் எங்கே இருந்தான், என்ன பண்ணிகிட்டு இருந்தான்றதை ஆண்டவராக இயேசு இங்கே சொல்கிறார். அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் தான் நத்தான்வேல் கர்த்தரை விசுவாசிக்கிறார். அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு 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 ஸ்கெப்டிக்காக தான் இருக்கிறார். ரைட். கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் வர்றாரு. அது எப்படி, யார் இவர், எந்த ஊருக்காரர், இவர் என்ன பண்ணுறாரு, இவர் தான் மெஸ்ஸியா வேணும், பிலிப்பை நம்பி கூட வர்றாரு.
ரைட், வந்து பாரு அப்படின்றாரு. சோதிச்சு பார்க்குற மென்டாலிட்டியோடு தான் கூட வராரு. ஆனால் வந்த உடனே கர்த்தர் வந்து பாருங்கள், ஆவியானவர் மூலமாக அநேக நேரங்களில் எல்லாத்தையும் கரெக்டாக முன்கூட்டியே அறிந்து வச்சு அதுக்கான காரியங்களை பேசுவார். உதாரணமாக ஒரு தடவை பேதுருட்ட வந்து இந்த டெம்பிள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்கலாம் வந்து, உம்முடைய போதகர் வந்து டேக்ஸ் கட்ட மாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. கட்டுவாருன்னு சொல்லிவிட்டு அவர் வந்துடுறார். அவர் வந்து வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே ஏசப்பா அதை குறித்து பேசி என்ன அந்த டேக்ஸை கட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ரைட், இதை நீங்கள் பைபிள் பூரா, அந்த சுவிசேஷம் பூரா பார்க்கலாம் ஏசப்பா இப்படி செய்கிறது. இது வந்து இயேசுடைய வழிமுறையாக இருக்கிறது. ரைட், ஆவியானவருடைய வரங்கள் மூலமாக செயல்படுவது இயேசுவின் வழிமுறை, த வே ஆஃப் ஜீசஸ். புரியுதா? அப்போ இயேசுவை பின்பற்றுகிறவர்களும் ஆவியானவரின் வரங்களில் செயல்பட வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் இந்த வரங்கள் எனக்கு வேணும்னு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இது நல்லது, இது முக்கியம். ரைட், இயேசுவையும் சூப்பர் நேச்சுரலையும் நீங்கள் பிரிக்க முடியாது. ரைட், பிரிக்கவே முடியாது. இயேசுவையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும், வெளிப்பாடுகள், கிரியைகள், ரைட், இதெல்லாம் நீங்கள் பிரிக்கவே முடியாது. இயேசுடைய பிறப்பில் ஆரம்பித்து அவருடைய வளர்ப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம், அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், விண்ணேற்றம், இது எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், இயற்கையான காரியங்கள் கிடையாது. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் வெளிப்படுது. இயேசு பிறப்பு கண்ணியின் மூலமாக பிறந்தார். இயற்கையாக அப்படி யாரும் பிறக்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் அதை செய்தார். ரைட், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இயேசு பாதுகாக்கப்படுகிறார். ரைட், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானமும் அறிவும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ரைட், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிச்சம். ரைட், இயேசு சோதனையில் மேற்கொண்ட விதங்களை பார்க்குறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பிசாசு வந்து சோதிக்கிறான், அவனை இயேசு மேற்கொள்கிறார். ஆனாலும் எல்லா காரியங்களையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். You cannot separate Jesus and the supernatural. இயேசுவை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களிலிருந்து பிரிக்க முயற்சிப்பது தவறு. அப்படி செய்யக்கூடாது. நம்ம வழிபடுகிற தேவன் வந்து சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவர் தன்னுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை பயன்படுத்தி இயற்கையை உருவாக்கினவர். இயேசுவை வந்து நீங்கள் இயற்கையின் பிரமாணங்களை வச்சு, இயற்கையின் காரியங்களை வச்சு புரிந்து கொள்ள முயற்சிக்க கூடாது. புரியுதா? ஏன்? அவர் செய்த காரியங்கள் எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். அவர் வாழ்வில் முழுவதுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். இயேசுவும் தன்னை குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கும், மக்களுக்கு நன்மை செய்வதற்கும், மீட்பை உண்டு பண்ணுவதற்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை தான் பயன்படுத்தினார். அப்போ நான் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும் அப்படின்னும் போது இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை வரவேற்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆதியாகமம் புஸ்தகமே கர்த்தரை குறித்த வெளிப்பாட்டின் முதல் புஸ்தகம் ஆதியாகமம். அது ஆரம்பமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆரம்பம். பொதுவாக இன்றைக்கி மக்கள் வந்து இந்த நேச்சுரலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ரைட், நேச்சுரலிஸ்ட்னா மெட்டீரியலிஸ்ட்ஸ் அப்படின்வாங்க. ரைட், இவங்க வந்து இந்த இயற்கையான உலகம், இந்த மேட்டர், இதை மட்டும்தான் நம்புவாங்க. ரைட், ஆனால் பைபிள் அப்படி போதிக்கிறது கிடையாது. பைபிள் என்ன போதிக்குது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காலம், நேரம், இயற்கை, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தேவன் காலத்தை உருவாக்குனார். காலம்ன்றதே உருவாக்கப்பட்ட ஒரு காரியம். தெரியுமா உங்களுக்கு? ரைட், ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை படித்து பாருங்கள். காலம் என்பதே மனுஷனுக்காக கர்த்தர் உருவாக்குனார். கர்த்தர் வந்து காலத்துக்கு அப்பாற்பட்டவர், நித்திய தேவன். கர்த்தர் சர்வ வல்லவர். அவர் தன்னுடைய வல்லமையும் ஞானத்தையும் பயன்படுத்தி இயற்கையை உருவாக்குனார். அப்படிப்பட்ட தேவன் பூமிக்கு வர்றாரு. பூமிக்கு வந்தவர் வந்து பாருங்க,
அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை தான் செய்கிறார். அவருடைய வாழ்க்கையும் அப்படித்தான், போதனைகளும் அப்படித்தான், செயல்பாடுகளும் அப்படித்தான். அதனால் இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்வின் ஒரு பகுதியாகவும் மாற வேண்டும். புரியுதா? ஹல்லேலூயா. இல்லை, நான் இயேசுடைய போதனைகளை எனக்கு பிடிச்சிருக்குது, ஆனால் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நான் நம்ப மாட்டேன். ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க. அநேக பேர் இயேசுடைய போதனைகளை அன்பில் நடங்க, மன்னிங்க, ரைட் அப்படின்னது, அப்புறம் மற்ற பல காரியங்கள், அவர் போதித்த பல காரியங்கள், இதெல்லாம் விரும்புவாங்க, ரைட். ஆனால் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை வேணான்ற மாதிரி ஒதுக்கிடுவாங்க. எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னுவாங்க. நீங்கள் அப்படி போனீங்கன்னா நீங்கள் தேவனிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடும். இயேசுடைய அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில், இயேசு உங்களுக்கு செய்ய விரும்புகிற அநேக நன்மைகள் ஆசீர்வாதங்களை இழந்து போவீங்க. ரட்சிப்புன்றதே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம்தான். நான் இயற்கையான காரியத்தை மட்டும்தான் நம்புவேன்னா நீங்கள் ரட்சிப்பை கூட நம்ப முடியாது. அந்த ரட்சிப்புக்கு தேவையான இயேசுவின் மீட்பின் கிரியையும் உங்களால் நம்ப முடியாது. ஏன்னா இயற்கையான ரீதியில் அதை குறித்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் வழங்காது. புரியுதா? Jesus is a supernatural being. Before he came to the world, and even when he was living in the world, he exhibited supernatural ability, power and wisdom all the time. இயேசு இந்த உலகத்திற்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன். உலகத்தில் அவர் வாழ்ந்த போதும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவ வல்லமையினால் பல காரியங்களை செய்தார். அவருடைய வாழ்வில் கூட அது வெளிப்பட்டது. பர்சனல் லைஃப்லேயும் சரி, அவருடைய ஊழியத்திலையும் சரி, அவர் தேவ வல்லமையினால் வாழ்ந்தார், தேவ வல்லமையினால் ஊழியம் செய்தார். புரியுதா? ஹல்லேலூயா. இந்த பாயிண்ட்டை நான் இங்கே எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா இனிமேல் நீங்கள் நம்ம இயேசுவை குறித்து தியானிக்க போகும்போது இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் ஃப்ரண்ட் அண்ட் சென்டராக இருக்கும், ரைட். நல்லா எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க. நீங்கள் இயேசுடைய போதனைகள், அந்த ஞானத்தை பார்ப்பீங்க. இயேசுடைய கிரியைகள், அந்த அற்புத வல்லமையை பார்ப்பீங்க. அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவர் மூலமாக சொல்லப்படுகிற வெளிப்பாடுகளை பார்ப்பீங்க. அப்போ இயேசுவை பார்க்கும்போது இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த அம்சங்களை நீங்கள் கட்டாயம் பார்ப்பீங்க, ரைட். அதனால தான் நான் முன்னாடியே அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஹல்லேலூயா. பைபிள், என்டையர் பைபிள் இஸ் a supernatural book. அந்த புஸ்தகமே மனிதர்களால் எழுதப்பட்டதில்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பரலோக தேவன் மனிதர்களை பயன்படுத்தி எழுதின புஸ்தகம். இந்த புஸ்தகமே, இந்த பைபிளை இயற்கைக்கு அப்பாற்பட்ட புஸ்தகம். யூ கேன் நாட் செப்பரேட் காட் அண்ட் தி சூப்பர் நேச்சுரல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, தொடர்ந்து வாசிப்போம். இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிப்பாட்டை இயேசு சொன்ன உடனே நம்ம பார்க்குறோம், நத்தான்வேல் உடனே இயேசுவை விசுவாசிக்கிறார், ரைட். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 49ஆம் வசனம். அதற்கு நத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசுடைய இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகள் மக்களுக்கு விசுவாசத்தை கொடுத்தது. இது நீங்கள் சுவிசேஷம் முழுசாக பார்க்கலாம். இயேசுவே சொல்கிறாரு, நீ என்ன விசுவாசி கேட்டாலும் என்னுடைய கிரியைகளின் நிமித்தம் என்ன விசுவாசின்னு சொல்கிறார், ரைட். நான் செய்கிற இந்த கிரியைகளின் நிமித்தம் என்னை விசுவாசி அப்படின்னு இயேசு திரும்ப திரும்ப சொல்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்குறோம், இயேசுடைய அந்த கிரியையை நம்பி, அவர் கொடுத்த இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிப்பாட்டை நம்பி நத்தான்வேல் கர்த்தரை விசுவாசிக்கிறான். இது புதிய ஏற்பாட்டில் பவுல் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து போதிக்கும்போது இந்த காரியத்தை சொல்கிறாரு பாருங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், அவர் இந்த தீர்க்க தரிசனங்களை குறித்து பேசும்போது அவர் சபையில் எப்படி தீர்க்க தரிசனங்களை பயன்படுத்தணும், ஆவியானவருடைய வரங்களை எப்படி ஒரு ஒழுங்காக ஆர்டர்லி ஃபேஷனில் எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் அவர் போதிக்கிறார், ரைட். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில்
அவ்விசுவாசி, அதாவது கர்த்தரை அறியாதொருவன் அல்லது கல்லாதொருவன், இந்த காரியங்களை குறித்து கற்றுக்கொள்ளாத ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டு எல்லாராலும் நிதானிக்கப்பட்டு இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். அல்லேலூயா. அந்த ஆவியானவருடைய வரங்களின் போதனையில் கூட பவுல் அப்போஸ்தலன் இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தரை அறியாத ஜனங்கள் இந்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டின் நிமித்தம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்பார்கள் என்பதை பவுல் அப்போஸ்தலனும் தன்னுடைய நிருபங்களில் போதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்து பாருங்கள், யோவான் ஏசப்பா அதோட நிப்பாட்டலை. ரைட், இந்த காரியங்களை பேசிகிட்டு இருக்கும்போதே ஏசப்பா சொல்கிறாரு, சரி நான் சொன்ன இந்த வெளிப்பாட்டை நம்பி நான் தான் மெசியான்றதை நீ விசுவாசிக்கிறாய். அல்லேலூயா. ஆனால் இதை காட்டிலும் பெரிய காரியங்களை காண்பாய், பெரிதானவர்களை காண்பாய் என்றார். ஒருபடி மேலே போகிறார் ஏசப்பா. ரைட், சொல்லி பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. நத்தானுவேலுக்கு சொல்கிறாரு பாருங்க. இது நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் இந்த வானதூதர்கள் மேலே ஏறி இறங்குறத யாக்கோபு பார்க்குறாரு இல்லையா. அந்த விதமாக சிமிலர் டு தட் இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த காரியங்களை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லி கர்த்தரே நத்தானுவேலுக்கு ஒரு வெளிப்பாட்டை, மறுபடியும் தீர்க்க தரிசனமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜீசஸ் இஸ் a supernatural God, right? He is the God of wonders. இயேசு அற்புதங்களின் தேவன். அற்புதங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர், அற்புதமான வெளிப்பாடுகளை கொடுப்பவர், அற்புதமான கிரியைகளை நடப்பிப்பவர். அல்லேலூயா. புரியுதா? அப்போ இயேசுவை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள், இயேசு இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்கிறவர் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். 2ஆம் அதிகாரம். இங்கே ஒரு அற்புதத்தை பார்க்குறோம். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ரொம்ப எக்ஸாஸ்டிவாக இன்றைக்கி தியானிக்க முடியாது, நம்மளுக்கு டைம் இல்லை. ஆனால் இந்த காரியத்தை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இயேசு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்கிறவர்ன்றது நமக்கு வெளிப்படணும் இல்லையா. அந்த பாயிண்ட்டை இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணுற விதத்தில் இன்றைக்கி நான் இந்த இதோட ஒரு அவுட்லைன் மாதிரி ஒரு சில பேசிக்கான காரியங்களை இந்த அற்புதத்திலேருந்து எடுத்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ரைட், அதுக்கு அடுத்த வாரத்தில் இந்த அற்புதத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக தியானிப்போம். ரைட், 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 3ஆம் நாளிலே கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது, அந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணுங்கள், திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். நீங்கள் இந்த சாப்டரை படித்து பார்த்தீங்கன்னா இயேசுடைய ஊழியத்தில், சொல்லுங்கள், இயேசுடைய ஊழியத்தில் இதுதான் முதல் அற்புதம். பாருங்கள், இயேசுடைய வாழ்க்கையே ஒரு அற்புதமான வாழ்க்கை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய பிறப்பு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிறப்பு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் நம்ம ஆரம்பத்திலே பார்க்குறோம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் வானதூதர்கள் மூலமாக வழி நடத்துகிறாரு. ரைட், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அவர் மேலே பேசப்பட்டது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து அந்த ஞானசாஸ்திரிகள்லாம் இயேசுவை கண்டு அவரை வழிபட்டுட்டு போகிறாங்க இல்லையா. அவருக்கு விலை மதிப்பற்ற காணிக்கைகளை கொடுத்துட்டு போகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறோம், தூதர்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வானதூதர் அவங்களுக்கு தரிசனமாகி அவங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லி அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ரைட், நம்ம தேவாலயத்தில் சீமோன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு இயேசுவை கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சு பல முக்கியமான தீர்க்க தரிசனங்களை பேசுகிறாரு. மரியாள்கிட்டையும் அவங்க வாழ்க்கையை குறித்து, இயேசுடைய மீட்பு இதெல்லாம் குறித்து பேசுகிறாரு. அண்ணாலும் அதே மாதிரி செய்கிறாங்க.
அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இயேசுடைய வாழ்க்கையின் ஆரம்பமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆரம்பம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள்னால் ஆரம்பித்த ஒரு வாழ்க்கை இயேசுடைய வாழ்க்கை. ரைட். இந்த நடுவில் நடந்த காரியங்களை குறித்து பைபிளில் நமக்கு விவரமாக அநேக காரியங்கள் சொல்லப்படலை. ஒரே ஒரு காரியம் தான் சொல்லப்படுகிறது. இயேசுடைய ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு இன்சிடெண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு கர்த்தர் நடுவில் சொன்னார். நம்ம ஏற்கனவே அதெல்லாம் தியானிச்சிட்டோம். ஆனால் இங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. ஏன் மரியாள் திராட்சரசம் குறைவுபட்ட உடனே இயேசுவை யோசிக்கிறாங்க? இயேசுகிட்ட அவங்க ஏன் சொல்லணும் திராட்சரசம் குறைவாக இருக்குது அப்படின்னு? ஏன் அவங்க திராட்சரசம் கொஞ்சம் இப்போ கடையில் வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா சரி இல்லை போல இருக்குது, கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்திருக்கிறவங்கள்ட்ட சாரி சொல்லிவிட்டு சரிங்க பார்ப்போம் முடியல, ரைட்டு எல்லாம் காலி ஆயிடுச்சு, எதிர்பார்த்ததை காட்டிலும் நிறைய பேர் வந்துட்டாங்க, ரைட்டில் ரெடி பண்ணது பத்தலை அப்படின்னு எந்தையாவது சொல்லி அனுப்பிச்சி விடலாம். அப்படி ஏதாவது செஞ்சுருக்கலாம் இல்லையா? ஆனால் அவங்க அப்படி செய்யலை. அதுக்கு பதிலாக திராட்சை ரசம் குறைவுபட்ட உடனே இயேசுவின் தாய் ஏசப்பாட்ட வர்றாங்க டைரெக்டாக. ஏன் வர்றாங்க? ரைட். இதுக்கு முன்னாடி ஊழியத்தில் அவர் இன்னும் ஒரு அற்புதம் செய்யலை. நம்ம பார்க்குறோம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வெளிப்பாடை கொடுக்குறாரு. ஆனால் அற்புதமான கிரியை இன்னும் எதுவும் ஏசப்பா செய்யலை. ரைட். இங்கே நடந்தது தான் முதல் அற்புதம்னு பைபிள்லேயே போட்டிருக்குது. ரைட். ஆனாலும் அவங்க ஏன் வர்றாங்க ஏசப்பாட்ட? ஏன்னா ஏசப்பாவுடைய வாழ்க்கையில் ரைட் அவர் கர்த்தரிடத்துலேருந்து அற்புதங்களை பெற்று இருக்கணும் இல்லையா? நம்ம சரித்திரத்தை படித்து பார்த்தோம்னா யோசேப்பு இயேசுவுக்கு ஒரு 17 வயசு இருக்கும்போது அவர் மரித்து போய்விட்டார் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. ரைட். நம்ம பைபிளையுமே பார்க்குறோம், இயேசுடைய ஆரம்பத்தில் யோசேப்பு இருக்கிறாரு. ஆனால் இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கிற அந்த காலங்கள்லாம் யோசேப்பு இல்லை. ரைட். ஹல்லேலூயா. அப்போ அது நமக்கு உறுதி செய்து அவர் மரிச்சிட்டார் அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்துது. ஏசப்பா தான் குடும்பத்தை பொறுப்பெடுத்து அந்த 30 வயசு அவர் ஊழியத்துக்குள்ளே நுழையிற வரைக்கும் ஏசப்பா தான் மூத்த பையன் குடும்பத்தில். அவர் தான் குடும்பத்தை பார்த்துக்கிறார். ரைட். ஏசப்பா அவருடைய தாப்பனுடைய தொழிலாகிய அந்த கார்பெண்டர் வேலையை அவரும் பார்த்தாரு அப்படின்றத பைபிள் நமக்கு போதிக்குது. அப்போது பாருங்கள், குடும்பத்தின் தேவைகளில் இயேசு பிதாவிடத்திலிருந்து அற்புதத்தை கட்டாயம் பெற்றிருப்பார். ஏன் அப்படி நம்ம தைரியமாக சொல்ல முடியும்னா, நம்ம இங்கே பார்க்குறோம், ஒன்று இயேசுடைய தாய் வர அந்த அவங்களுடைய ஆக்ஷன்ஸை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி கர்த்தர் அந்த குடும்பத்துக்குள்ளே இயேசுடைய சொந்த வாழ்க்கையிலையும் இயேசுடைய அந்த குடும்பத்துக்குள்ளேயும் அற்புதம் செய்திருக்கிறாருன்றதை காமிக்குது. ஏன்னா இந்த அம்மா இந்த காரியங்கள்லாம் பழக்கப்பட்ட விதமாக தான் அந்த ஒரு மென்டாலிட்டியோடு தான் வர்றாங்க. ரைட். ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருந்தால் தான் அந்த சிச்சுவேஷன் வந்த உடனே சரி ஏசப்பாட்ட போய் இதை சரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மைண்டு வரும் இல்லையா? இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லைன்னா உடனே வருவாங்களா? அப்படி வரமாட்டாங்க இல்லையா? ஹல்லேலூயா. ஏன் அப்படி குறைவு வந்துருச்சு அப்படின்னு உடனே ஏன் ஏசப்பாவை தேடி வர்றாங்க அவங்க? ஏன்னா குடும்பத்தில் குறைவு உண்டான போது, இயேசுடைய அந்த பர்சனல் லைஃப் அந்த ஃபேமிலியில் குறைவு உண்டான போது இயேசு பிதாவிடத்திலேருந்து அற்புதங்களை பெற்றிருந்துருக்கணும். வெரி பாசிபிள். ஏன் அப்படின்னா பாருங்கள், இயேசு ஏசப்பாவுக்கு தேவன் மீது அளவற்ற விசுவாசம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பியோர் ஸ்ட்ராங் பர்ஃபெக்ட் ஃபெய்த் பிதா மேலே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இயேசு பழைய ஏற்பாட்டின் அந்த உடன்படிக்கையை பர்ஃபெக்டாக ஃபாலோவும் பண்ணுறாரு. ரைட். ஹல்லேலூயா. பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறார். மோசையை காட்டிலும் எலியாவை காட்டிலும், ரைட், ஏசையா, எரேமியா, பெரிய பெரிய தானியல், யோசேப்புகளை காட்டிலும், தாவீதை காட்டிலும் ஏசப்பா பழைய ஏற்பாடை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறார். ரைட். அவருடைய விசுவாசமும் பர்ஃபெக்ட் ஃபெய்த், பலமுள்ள பெஸ்ட்டு கைண்ட் ஆஃப் ஃபெய்த் இல்லையா? இவரை காட்டிலும் அதிகமாக விசுவாசம் யாரும் கிடையாது. அப்போ அப்படிப்பட்டவர் பாருங்கள், அவருடைய சொந்த வாழ்க்கையிலையும் அவர் குடும்பத்தின் காரியங்களையும் அற்புதத்தை பெற்றுக்கொள்வது எதிர்பார்க்கப்பட வேண்டிய காரியம்தான். ஏன்னா பழைய ஏற்பாடு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை வாக்கு பண்ணுகிற உடன்படிக்கை இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ மரியாள் ஷி லுக்ஸ் லைக் ஷி இஸ் வெரி ஃபெமிலியர் வித் தீஸ் திங்ஸ்.
அவங்களுக்கு வந்து இந்த காரியங்களை குறித்து அதிக பரிச்சயம் இருக்கிற மாதிரி தான் இங்கே நமக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. ஆனாலும் அவங்களுடைய இமீடியட் ரியாக்ஷன் பாருங்கள், குறைவு உண்டாச்சு அப்படின்ன உடனே அவங்க ரியாக்ஷன் வந்து ஏசுகிட்ட போவோம். ஹல்லேலூயா. அந்த திராட்சை ரசம் குறைவுபட்ட உடனே இயேசுவின் தான் ஏசப்பட்ட வரான். ஏசப்பாவும் பாருங்கள், அவங்க சொன்ன உடனேயே அவங்க ஏசப்பா கண்டுபிடிச்சிடறாரு இந்த அம்மா எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு. ரைட். ஏசப்பாட்ட வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். இதே இதை நீங்கள் ஒரு குடும்பத்தில் இந்த செட்டிங், இந்த பாயிண்ட்ஸை ஒரு குடும்பத்துக்குள்ளே வச்சு பாருங்களேன், பர்ஃபெக்டாக இருக்கும். வீட்டில் ஏதோ திங்ஸு கொஞ்சம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா, அம்மா வந்து அப்பா இருந்தால் அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து கணவன் இருக்கும்போது இது காலி ஆயிடுச்சுப்பா, இது நமக்கு வேணும், இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவ்வளோ இல்லை, இந்த இடத்துல கணவன் இறந்துட்டார், ஏசப்பா தான் குடும்பத்தை பொறுப்படுத்தி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இது இல்லை அப்படின்னு வந்து ஏசப்பாட்ட சொல்லும்போது இட் லுக்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் இல்லையா. இந்த சிச்சுவேஷன் வந்து குடும்பத்துக்குள்ளே வச்சோம்னா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ரைட். அம்மா வந்து பையன்ட்ட இங்கே பரப்பா இது இல்லைப்பா, இது தேவை, இது வாங்கணும், ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த ஒரு பிக்சர் தான் இங்கே இருக்குது. இது குடும்பத்தில் அநேக முறை நடந்திருக்கணும். அதனால தான் இந்த அம்மாவுக்கு வந்து திராட்சை ரசம் குறைவு அப்படின்னு உடனே பிள்ளை ஞாபகம் வருது. வேகமாக வர்றாங்க ஏசப்பாட்ட வந்து, குறைவு உண்டாயிருச்சு, திராட்சை ரசம் இல்லை. ஏசப்பாவுக்கு தெரியுது அம்மா எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு. அதற்கு ஸ்திரியே, இங்கே வந்து அவர் ஸ்திரியேன்னு சொல்கிறாரு பாருங்க. ஏன் சொல்கிறாரு? குடும்பத்தில் வந்து தாயோட வார்த்தை, தாயோட வழி நடத்துதல் அது வேறு. இது வந்து பாருங்கள் அவருடைய ஊழியம். இந்த ஊழியத்தில் வந்து அவர் பிதாவுடைய வழி நடத்துதலின் பிரகாரம் தான் ஊழியத்தை செய்கிறார். பிதா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் பேசுகிறாரு. பிதா எங்கே போக சொல்கிறாரோ அங்கே தான் போகிறாரு. பிதா என்ன செய்ய சொல்கிறாரோ, என்ன பேச சொல்கிறாரோ அதைத்தான் ஏசப்பா செய்கிறார். டோட்டலி டிரெக்டட் பை த ஃபாதர். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை நடத்துகிறது வந்து தாய் இல்லை. குடும்பத்தில் தாய்க்கு ஒரு இடம் இருக்குது. இங்கே ஊழியத்தில் வந்து தாய்க்கு வேறு இடம். ரைட். இந்த ஊழியம் வந்து பிதாவினால் வழி நடத்தப்பட வேண்டிய ஊழியம். அதனால தான் ஏசப்பா சொல்கிறப்ப ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன அப்படின்னு அம்மாவை பிடிக்காமையா சொல்கிறாரு. ஏசப்பா கடைசி வரைக்கும் அம்மாவை மறக்கலை. சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது அம்மாவுக்குடைய ஃப்யூச்சருக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தான் ஜாகிறார். ரைட். அதனால் இது வந்து ஏதோ மரியாதை பிடிக்காமையோ இல்லை அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வேறுபாடுகள் இருக்கிறதுனால எப்படி பேசலை ஏசப்பா. ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்னென்னா அடுத்து அதை சொல்லிவிட்டு என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்றாரு. அது என்ன என் வேலை? பிதா சொன்ன அந்த வேலை இன்னும் வரலை. பிதாட்ட இருந்து இதுக்கு இன்னும் க்ரீன் சிக்னல் வரலை. பிதா செய்யின்னு என்கிட்ட இன்னும் சொல்லலை. என் ஊழியம், என்னுடைய ஊழியம் வந்து பிதாவினால் வழி நடத்தப்படுகிற ஊழியம். நீ சொன்னலாம் நான் செய்ய முடியாது இங்கே. புரியுதா? ஹல்லேலூயா. அதனால தான் அப்படி சொல்கிறாரு, பிதாவினால் வழி நடத்தப்பட வேண்டும். இயேசுடைய வாழ்க்கை ஊழியம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்கிறார் எல்லா நேரத்துலையும். அதனால தான் மரியாள்கிட்ட அந்த விதமாக பதில் சொல்கிறார். ஆனாலும் பாருங்கள், மரியாள் வந்து ஒரு நல்ல காரியம் செய்கிறாங்க. அவங்க வந்து நல்லா விசுவாசித்து பழகினவங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மரியாளுடைய இன்ட்ரடக்ஷனே நம்மளுக்கு என்ன, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வேறு எந்த பெண்ணும் எக்காலத்திலும் செய்யாத ஒரு காரியத்தை அவங்க செய்கிறாங்க. கர்த்தரை நம்பி, ரைட், ஒரு ஆணின் வித்து இல்லாமல் கன்னியாக இருக்கும்போதே பிள்ளையை கருத்தரிக்கிறாங்க இல்லையா, கர்த்தருடைய வல்லமையினால். அதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சது கிடையாது, இனிமேல் யாரும் செய்ய போகிறதும் கிடையாது. மனுக்குல சரித்திரத்திலே ஒரே ஒரு முறை நடந்த ஒரு காரியம். ரைட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புதத்தை விசுவாசித்து பெற்றுக்கொண்டவங்க அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது விசுவாசினா தொடர்ந்து, அதாவது ஒரு பர்சிவியரிங் ஃபெய்த், ரைட், தொடர்ந்து விசுவாசிக்கிற ஒரு வைராக்கியம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, ஏசப்பா இப்படி சொன்னாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்க, வேலைக்காரரை பார்த்து தெளிவாக சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ரைட். அவர் சொல்கிறத செய்யுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மரியாள் இந்த விதமாக வைராக்கியமாக தொடர்ந்து விசுவாசித்ததினால
காலத்திற்கு முன்பாகவே ஒரு அற்புதத்தை கர்த்தர் நடப்பிக்கிறார் அங்கே. இதை நீங்கள் மற்ற இடத்துலையும் பார்க்கலாம். கிரேக்க பெண்மணி ஒருத்தவங்க வந்து இயேசுட்ட வந்து தன்னுடைய பெண்ணுக்கு விடுதலை வேணும்னு கேட்குறாங்க. ரைட், பிசாசு பிடிச்சிருக்குது, அதுலேருந்து விடுதலை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏசப்பா வந்து பாருங்கள், முதல்ல என்ன சொல்கிறாரு, என்னுடைய ஊழியம் வந்து இப்போது அவருடைய சிலுவைக்கு முன்பாக மனுக்குலத்திற்கு அவர் மீட்பு உண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய ஊழியம் வந்து இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் மட்டும்தான். ரைட், பிதா அவருக்கு கொடுத்துருந்த அந்த பொறுப்பு வந்து இந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் ஊழியம். அப்போ அதை தான் நான் நிறைவேற்றணும்னே சொல்கிறார். நீங்கள் மற்ற இடங்களையும் பார்க்கலாம். ஏசப்பா தன்னுடைய சீஷர்களை அனுப்பும்போது கூட நீ இஸ்ரவேல் மத்தியில் தான் ஊழியம் பண்ணணும்னு சொல்லியே அனுப்புகிறார். ரைட், ஆனால் அந்த அம்மா தன்னை தாழ்த்தி கொண்டு விசுவாசித்ததுனால காலத்திற்கு முன்பாகவே அந்த அம்மாவுக்கு ஒரு அற்புதம் பண்ணுறார். புறஜாதியினருடைய காலம் வந்து சிலுவைக்கு அப்புறம்தான். இயேசு மொத்த மனுக்குலத்திற்கும் மீட்பை உண்டு பண்ணதுக்கப்புறம் தான் புறஜாதியினர் மத்தியில் கர்த்தர் பெரிய விதத்தில் செயல்பட ஆரம்பிக்கிறார். ரைட், ஆனால் இந்த அம்மா தன்னை தாழ்த்தி கொண்டு கர்த்தரை விசுவாசித்ததுனால அந்த காலத்திற்கு முன்பாகவே அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. மரியாளுடைய அந்த விசுவாசத்தினால கர்த்தர் காலத்திற்கு முன்பாகவே ஒரு அற்புதத்தை அங்கே செய்கிறார். இல்லையா? மரியாள் வந்துச்சு, அப்படி அப்போ சரி அப்போ அற்புதம் செய்ய முடியாதா அப்படின்ட்டு போயிருந்தாங்கன்னா கிடச்சிருக்குது. அவங்க தொடர்ந்து விசுவாசிக்கிறாங்க பாருங்கள். ரைட், அப்படி விசுவாசித்ததுனால அவங்களுக்கு வந்து அங்கே ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ரைட், பிதாவானவர்கிட்ட இருந்து ஏசப்பாவுக்கு ஒரு டைரக்ஷன் வருது, அற்புதத்தை இப்போ செய்ய அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த தொடர்ச்சியான இந்த ஒரு வைராக்கியமான விசுவாசத்தை நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எசக்கியார்னு ஒரு ராஜா இருக்கிறார் பாருங்கள், ஏசியா தீர்க்கதரிசி. அவர்கிட்ட வரார், வந்து சொல்கிறாரு, நீ சாக போகிற, வீட்டில் இருக்கிறதெல்லாம் ரெடி பண்ணி வை. அது வந்து ஆக்சுவலாக உண்மை. பரிசுத்தாவியானவருடைய வெளிப்பாட்டின் மூலமாக தான் ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறார். பாருங்கள், ஒரு டாக்டர் நீ சாக போகிறன்னு சொல்கிறது வேறு, ஏசியா தீர்க்கதரிசி வந்து நீ சாக போகிறன்னு சொல்கிறது வேறு. ஹல்லேலூயா. ஏசியா தீர்க்கதரிசி வந்து சும்மா ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா மகிமையான காரியங்களை பைபிளில் எழுதி வச்ச ஒரு கர்த்தருடைய வல்லமையான பாத்திரம். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி வந்து நீ சாக போகிறன்னு பரிசுத்தாவியார் மூலமாக சொல்கிறார். அதை கேட்ட உடனே எசக்கியா ராஜா தன்னை தாழ்த்தி கொண்டு கர்த்தர் முன்பாக நின்று, கர்த்தாவே உமக்கு முன்பாக நான் உத்தமமாக நடந்து உமக்குன்னு ஊழியம் பார்த்துருக்குறேன், இதெல்லாம் நினச்சி பாரும் அப்படின்னு சொல்கிறாரு, ஞாபகப்படுத்துகிறார் அதெல்லாம். உடனே கர்த்தரிடத்துலேருந்து ஒரு பதில் வருது, நீ சொன்னதை நான் கேட்டேன், 15 வருஷம் உனக்கு ஆயுள் கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பதில் சொல்கிறார். ஹல்லேலூயா. எசக்கியா ராஜாவின் அந்த வைராக்கியமான அந்த விசுவாசம், அவருடைய தாழ்ச்சி பாருங்க, கர்த்தர் இடத்துலேருந்து ஒரு மாபெரும் அற்புதத்தை பெற்றுக் கொடுத்தது. கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்றைக்கி இங்கே நிப்பாட்டிக்கலாம். அடுத்த வாரம் இந்த காரியங்களை, இந்த அற்புதத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா விலாவாரியாக நல்லா தியானிப்போம். ஹல்லேலூயா. உங்கள் மத்தியில் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்திலிருந்து நீங்கள் இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து ஏறிடுங்க. கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி உங்களை இப்பொழுதே ரட்சிப்பார். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை வந்து நம்ம தள்ளி போடக்கூடாது, உடனே செய்யணும். இன்றைக்கு உங்களுடைய ரட்சிப்பின் தினம். இன்றைக்கு நவ் இஸ் த டே ஆஃப், டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். இதான் நீங்கள் வாழ்க்கையில் எடுக்க போகிற மகா பெரிய முடிவு. இதுக்கு மேலான ஒரு முடிவுலாம் கிடையவே கிடையாது. அதனால் இப்பொழுதே என்னோடு கூட மனப்பூர்வமாக இருதயத்திலேருந்து ஜெபிக்கணும். அப்போ தான் கர்த்தர் அதை கனம் பண்ணுவார். பாருங்கள், இது வந்து ஏதோ மந்திரம் கிடையாது. சும்மா என்னத்தையோ சொல்லுவோம், விருப்பம் இருக்குதோ இல்லையோ, விசுவாசிக்கிறோமோ இல்லையோ அதை நடத்துகிறோம், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இயேசுவை விரும்பி உங்கள் இருதயத்திலிருந்து மனப்பூர்வமாக விசுவாசித்து ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. பிதாவை, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் உன்னதர், பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். பிதாவை, என் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து ஆண்டவராகிய இயேசுவை
எனக்காக இந்த பூமிக்கு அனுப்பினீரே ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்படும்படிக்கு, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, நான் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுதான் உண்மையான மெசியா, தேவகுமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு என்னுடைய பாவத்தின் நிமித்தம் சிலுவையில் எனக்காக மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் இரத்தம் என்னுடைய பாவங்களை போக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் மூலமாய் எனக்கு இரட்சிப்பை நீர் கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, இப்பொழுது நான் ஆண்டவராகிய இயேசுவை என்னுடைய இரட்சகராக, என்னுடைய கர்த்தராக ஏற்றுக்கொள்கிறேன். இப்போது அறிக்கை செய்கிறேன், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் கர்த்தர். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளையாக நீர் என்னை மாற்றியிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய குடும்பத்தானாக நீர் என்னை ஏற்றுக்கொண்டபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தாப்பனே, நீர் என்னை ஒரு நல்ல பைபிளை போதிக்கிற ஒரு சபைக்கு வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய பாதைகளை எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். டெய்லி கட்டாயமாக பைபிள் படிங்க. ரைட், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடை படிங்க, புதிய ஏற்பாடை படிங்க. பைபிள் படிக்காமல் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே முடியாது. அதே போல் ஒவ்வொரு நாளும் பரலோக பிதாவிடத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க. அவரோட பேசுங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய லட்சியங்கள், கனவுகள், ரைட், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் வேலை தொழிலில் நீங்கள் சந்திக்கிற காரியங்கள், உங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்த குறித்தும் கர்த்தர்கிட்ட பேசுங்க. ரைட், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதே போல் பாருங்கள், கர்த்தருடைய வழிநடத்துதலை பெற்று ஒரு நல்ல பைபிளை போதிக்கிற சபையில் போய் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். மற்ற கிறிஸ்தவர்களுடைய ஐக்கியம் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அவசியம், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒவ்வொரு வாரமும் இந்த இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் அந்த ப்ரோக்ராம் சண்டே பப்ளிஷ் பண்ணுறேன். தமிழ்லையும் பண்ணுவேன், இங்கிலீஷில் இன்ட்ரடியூசிங் ஜீசஸ் அப்படின்னு பண்ணுறேன். உங்களுக்கு எதுக்கு வசதியாக இருக்குதோ அதில் அந்த மொழியில் கேளுங்க. ஆண்டவராகிய இயேசுவை குறித்து அறிந்து கொள்வீர்கள், விசுவாசம் பலமடையும், உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை அற்புதமாக மாறும். ஹல்லேலூயா. வாரம் முழுவதும் தேவ வார்த்தையை பல விதங்களில் பப்ளிஷ் பண்ணுறோம். கேட்டு பயன்பெறுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஹல்லேலூயா. நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும் நாங்கள் ப்ரோக்ராம் பப்ளிஷ் பண்ணும்போது. இந்த ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனைகளை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.